Welcome students. Let's see the difference between food chain and the food web. So first difference, definition. Food chain, a series of organisms each dependent on the next as a source of food. இப்போ ஒரு ஆர்கானிசம் அதுக்கு உணவு தேவைன்னா இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதான் ஃபுட் செயின். ஃபுட் வெப், a network of interconnected food chains. இந்த மாதிரி நிறைய ஃபுட் செயின்ஸ் இருக்கும், அந்த ஃபுட் செயின்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணது தான் வந்து ஃபுட் வெப். காம்ப்ளெக்சிட்டி, ஃபுட் செயின் வந்து சிம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு டயக்ராம், ஸோ சிம்பிள். ஆனால் ஃபுட் வெப்பில் வந்து நிறைய ஃபுட் செயின்ஸ் இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பாத், இது வந்து ஒரே ஒரு பாத்து தான், சிங்கிள் பாத்து தான். அனிமல்ஸ் ஃபைண்ட் ஃபுட், இப்போது லைன் வந்து டீரை சாப்பிடும், ஸோ அந்த மாதிரி. ஆனால் ஃபுட் வெப்பில் பார்த்துட்டோம்னா நிறைய பாத்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ லைன் வந்து எதை சாப்பிடும், டீர் சாப்பிடும். டீர் என்ன சாப்பிடும், புல்லை சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த பாத்து இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் செயின், இதில் இருக்குது ஒரே ஒரு செயின் தான், இதில் நிறைய கண்டிப்பாக மல்டிபிள் செயின்ஸ் இருக்கும். ஸ்டெபிலிட்டி, இதில் வந்து லெஸ் ஸ்டேபிள், ஏன்னா ஒரே ஒரு பாத் தான். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆர்கானிசம் ஏதாவது ஒரு ஆர்கானிசத்தை சாப்பிடணும்னா அது அதை மட்டும் தான் சாப்பிடும்னா அது சிங்கிள் செயின். இல்லை மேஜர் டிவிஷன்ஸ்லாம் இருக்கும் போது இந்த ஒரு செயினில் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா இந்த ஃபுட் செயின் வந்து பாதிச்சிடும். ஃபுட் வெப்பில் அப்படி கிடையாது, அந்த ஃபுட் செயின் வந்து பாதிக்காது, அந்த இன்டர் கனெக்டட் செயின்ஸ் பாதிக்காது, ஒன்று பிரச்சனையாக இருந்தாலும். ஸோ ஃபுட் செயினில் தான் நிறைய அந்த ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும், இதில் ஸ்டேபிளாக இருக்கும் ஃபுட் வெப், ஏன்னா நிறைய செயின்ஸ் பெரியதுனால. டேக் அ ஸ்க்ரீன்ஷாட்.